தாக்குதல் வந்து ப்ரிசிஷனா, அதாவது கரெக்டா எங்க அடிக்கணும், யாரை அடிக்கணும், துல்லியமா அடிச்சிருக்காங்க. போர் விமானங்கள் யூஸ் பண்றது, மிசைல் ஸ்ட்ரைக்ஸ் தான் அடிச்சிருக்காங்க. விமானங்கள் யூஸ் பண்ணல, எங்கேயுமே விமானங்களை வச்சு தாக்கல. இதெல்லாம் வந்து ட்ரோன், இது என்ன லாய்ட்ரிங் மியூனிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரோன்ல அட்டாச் பண்ணிடுவாங்க, அதுக்கு அப்படியே சுத்திட்டே இருக்கும். கரெக்டா டார்கெட் செட் பண்ணி அந்த இடத்துல ஏரியா சர்க்கம்ஃபிளேட் பண்ணிட்டே இருக்கும். கரெக்டா அவங்க ஏரியா டார்கெட் தெரிஞ்சோடனே போயிட்டு அந்த இடத்துல போய் அடிக்கும். கரெக்டா ப்ரிசிஷன் ஒரு டாட் வச்சு அந்த டாட்ல போய் அடிக்கிறது. இது எல்லாமே அடிச்சிருக்கிறது 9 சைட்ல அடிச்சிருக்காங்க. அதாவது 4 வந்து பாகிஸ்தானுக்குள்ளேயும் 5 வந்து பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்லயும் அடிச்சிருக்காங்க. இந்த ப்ரிசிஷன் எல்லாமே நடந்தது காலங்காலத்தில் 1:44 நடந்திருக்கு. இதுல கிட்டத்தட்ட ஒரு 80க்கும் மேற்பட்ட டெரரிஸ்டுகள், தீவிரவாதிகள் அழிக்கப்பட்டிருக்காங்க. பாவல்பூர்ன்ற இடம் ஏன் ஃபேமஸ்னா, ஜெய்ஷி முகமதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் அங்கதான் இருக்கு. ஜெய்ஷி முகமதோட ஃபேமிலி 14 பேர் இறந்துட்டாங்க. இது வந்து ஜஸ்ட் ட்ரெய்லர் தான், பிக்சர் அபி பாக்கி ஹை, இன்னும் ஸ்டார்டிங். இப்போதான் உங்களுக்கு வந்து புரிய வந்திருக்கு என்ன இதுன்னு. அவங்களோட கராச்சி ஸ்டாக் மார்க்கெட்னது எல்லாமே கிராஷ் ஆகிடும். தீவிரவாதிகள் வந்தால் அடிப்போம். அவர் சொல்கிற மாதிரி அவங்க நிறுத்தினா நாங்கள் நிறுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறது வந்து நம்ம ஒன்றும் ஆரம்பிக்கவே இல்லையே. நம்ம எங்கே ஆரம்பித்தோம்? நீங்கள் தீவிரவாதிகள் அனுப்பிச்சிங்க, அவங்களை கொலை பண்ணோம், அவ்வளோதான். அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி சார் இருக்கும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? இந்தியா பதிலடி கொடுத்துருக்காங்க. இது இந்த சூழலை பார்க்கும்போது இப்போது டு பி ஆனஸ்ட், இந்தியா பெஹல்காம் அட்டாக்கு நம்ம திருப்பி பதிலடி கொடுத்தாச்சு. இதோட அவங்க பேசாமல் இருந்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது இந்திய விமானப்படை முன்னாள் அதிகாரி விஜயகுமார் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சேனல் 5 நேயர்களுக்கு வணக்கம். சார், அந்த தாக்குதல் எல்லாருக்கும் பார்த்துருப்போம். தாக்குதல் எப்படி பார்க்குறீங்க? என்ன நடந்துச்சு சார்? முதல்ல வந்து இந்தியா வந்து தாக்குதல் நடத்திருக்கு. ஆனால் அந்த தாக்குதல் வந்து எந்த ஒரு மிலிட்ரி சைட்டையோ, எந்த ஒரு சிவிலியன் சைட்டையோ, எந்த ஒரு எஸ்கலேட்டரி, அதாவது போருக்கான அபாயத்துக்கு கூடிய அந்த அளவுக்கான விதிமுறைகளை மீறியோ தாக்குதல் நடத்தலை. தாக்குதல் வந்து ப்ரிசிஷனாக, அதாவது கரெக்டாக எங்கே அடிக்கணும், யாரை அடிக்கணும், துல்லியமாக அடிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு ரிட்டாலியேட்டரி ஸ்ட்ரைக். அதாவது நம்ம அடிச்சிருக்கிறது வந்து வெறும் டெரர் கேம்ப்ஸு 9. அதாவது நம்ம சொல்லிட்டு பேசிட்டு இருந்தோம், நம்ம வந்து இந்தியா வந்து முதல்ல வி ஆர் நாட் ஃபார் வார். இந்தியா இன்றைக்குமே போர் அப்படின்ற ஒரு அடிப்படைக்கு போகவே போகாது. ஆனால் டெரரிசம்ன்ற இதுக்கு இந்தியாவுக்கும் டெரரிசமுக்கும் ஒத்து வராத ஒரு சப்ஜெக்ட். இந்தியா டசன்ட் இன்வால்வ் எனிவேர் இன் டெரரிசம். இப்போது இந்த பெஹல்காம் ஸ்ட்ரைக் முடிஞ்ச அப்புறம், பெஹல்காம்க்கு முன்னாடி புல்வாமா நடந்திருக்கு, யூரி நடந்திருக்கு. அப்போல்லாம் நம்ம சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நம்ம உள்ளே போய் அடித்தோம். இந்த வாட்டி நம்ம பார்டரை கிராஸ் பண்ணவே இல்லை. ஆனால் நம்ம பார்டருக்கு முன்னாடியிலேருந்தே ஆப்ரேஷன் சிந்தூர், இதில் ஸ்பெஷாலிட்டி ஆப்ரேஷன் சிந்தூர்னு ஏன் வச்சுருக்காங்க அப்படின்னா, நீங்கள் அந்த பெஹல்காம் அட்டாக்ல பார்த்துருப்பீங்க, ஒரு லேடி வந்து அவங்க ஹஸ்பண்ட் பக்கத்தில் உட்காந்துட்டு அவங்க ஹஸ்பண்டை கொலை பண்ணிட்டாங்க. அவங்க வந்து சிந்தூர்னா அந்த இதில் நெத்திக்கிட்ட பொட்டு வைப்பாங்க, சிந்தூரம். ஸோ அந்த ஹஸ்பண்ட் இறந்தப்பறம் இந்த நெத்தியில் வைக்க மாட்டாங்க இல்லையா சிந்தூஸ்லாம். ஸோ அதனால் அந்த சிந்தூரை அழிக்கிறது தான் அது வந்து இந்த இதுக்கு அந்த சிந்தூரை அழிச்சிட்டாங்க. அதுக்காக தான் அவங்க பேரில் வச்சுருக்காங்க. இதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இந்த ஆப்ரேஷன் கர்னல் சோஃபியா குரேஷி அப்படின்ற தலைமையில் நடந்திருக்கு. ஆர்மி லேடி கர்னல் அவங்க வந்து அவங்க தலைமையில் இது. அவங்க கார்ப்ஸ் ஆஃப் சிக்னல்ஸில் அவங்க வந்து குஜராத்தை சேர்ந்தவங்க. அவங்க கார்ப்ஸ் ஆஃப் சிக்னல்ஸில் இருந்திருக்காங்க. அதே மாதிரி விங் கமாண்டர் வியோமா சிங்னு அவங்களோட தலைமையிலையும் ஏர்ஃபோர்ஸோட தலைமையிலையும் நடந்திருக்கு. முழுக்க போர் விமானங்களை பயன்படுத்துறது வந்து பெண்கள் தான். போர் விமானங்கள் யூஸ் பண்ணுறது, மிசைல் ஸ்ட்ரைக்ஸ் தான் அடிச்சிருக்காங்க. விமானங்கள் யூஸ் பண்ணலை, எங்கேயுமே விமானங்களை வச்சு தாக்கல. இதெல்லாம் வந்து ட்ரோன், இது என்ன லாய்ட்ரிங் மியூனிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லாய்ட்ரிங் மியூனிஷன்ஸ்னா இது வந்து ட்ரோனில் அட்டாச் பண்ணிடுவாங்க, அதுக்கு அப்படியே சுற்றிட்டே இருக்கும். கரெக்டாக டார்கெட் செட் பண்ணி அந்த இடத்துல ஏரியா சர்க்கம்ஃபிளேட் பண்ணிகிட்டே இருக்கும். கரெக்டாக அவங்க ஏரியா டார்கெட் தெரிஞ்சோடனே போயிட்டு அந்த இடத்துல போய் அடிக்கும். இந்த விஷுவல் சைட்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த பாம்பு ரிலீஸ் ஆகுது. இந்த நிறைய சேனல்ஸில் போட்டுகிட்டே இருப்பாங்க, நிறைய பாம்ப்ஸ் ரிலீஸ் ஆகுது. கரெக்டாக ப்ரிசிஷனை ஒரு டாட் வச்சு அந்த டாட்டில் போய் அடிக்கிறது. இது எல்லாமே அடிச்சிருக்கிறது 9 சைட்டில் அடிச்சிருக்காங்க. அதாவது 4 வந்து பாகிஸ்தானுக்குள்ளேயும் 5 வந்து பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்லையும் அடிச்சிருக்காங்க. இப்போ அந்த 5 இடமும், இந்த 9 இடமுமே வந்து தீவிரவாதிகள் பிரைமரி ஹெல்த் சென்டர்ன்ற பேரில் கேம்ப் நடத்திருக்காங்க. அதாவது நான் எப்படி கரெக்டாக சொல்கிறேன்னா,
இது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் கிடையாது. இது வந்து கரெக்டாக லொக்கேஷனை பார்த்து துல்லியமாக இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் கூட ஏர்ஃபோர்ஸ், ஆர்மி, நேவி எல்லாம் கோஆர்டினேட்டட் ஸ்ட்ரைக்கு. நம்ம முன்னாடி சொன்னோம், பிரதமர் நரேந்திர மோடி வந்து இது கொடுத்துட்டாரு. என்ன சொன்னார்? க்ளீன் சிட் கொடுத்துட்டாரு. ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ்க்கு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்துட்டாரு. போங்க, உங்களுக்கு என்ன பெஸ்ட்டுன்னு தோணுதோ போய் சம்பவம் பண்ணிட்டு வாங்க. இதுதான் அவர் சொன்னது. He has given a free hand to Army, Navy and Air Force and he has not intervened. அவங்க பிளானிங், இத்தனை நாள் பிளானிங், திட்டம் இதெல்லாம் பண்ணி கரெக்டாக எங்கே அடிக்கணும்னா எந்த ஒரு பிரச்சனையும், அதாவது இன்டர்நேஷ்னலில் வந்து சிவிலியன்ஸ் தாக்காமல் வெறும் they have hit only the terrorist camps and terrorist centers. அவ்வளோதான். இதில் கிட்டத்தட்ட ஒரு 80க்கும் மேற்பட்ட டெரரிஸ்டுகள், தீவிரவாதிகள் அழிக்கப்பட்டிருக்காங்க. இதில் முக்கியமான இது என்னன்னா 9 இடத்துல அடிச்சிருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா? இந்த 9 இடங்கள் வந்து இது பாருங்க, எல்லாமே வந்து கோட்லி, அதாவது அந்த 5 இடங்கள் வந்து பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரில் சொன்னேன் இல்லையா? முசஃபராபாத் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரோட கேபிட்டல். இப்போ நம்ம எப்படி தமிழ்நாடோட கேபிட்டல் சென்னைன்ற மாதிரி பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரோட கேபிட்டல் வந்து முசஃபராபாத். அங்கே அடிச்சிருக்காங்க. கோட்லி, குல்பூர், பிம்பர், சியால்கோட், சக் அம்ரு, முர்திகே, பாவல்பூர். முர்திகேன்ற லொக்கேஷன் இதெல்லாம் வந்து நம்ம லைன் ஆஃப் கண்ட்ரோல்லேருந்து ஒரு 20-25 கிலோமீட்டருக்குள்ள இருக்கிறதுலாம். பாவல்பூர்ன்றது வந்து ராஜஸ்தான் டார் டெசர்ட் இருக்குல்ல, ஜெய்சல்மீர், அதுலேருந்து ஒரு 30-35 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. ஸோ பாவல்பூர்ன்ற இடம் ஏன் ஃபேமஸ்னா ஜெய்ஷி முகமதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் அங்கே தான் இருக்கு. அதே மாதிரி லஷ்கர்-இ-தொய்பா வந்து முர்திகேல இருக்கு. இதுதான் ரொம்ப முக்கியமான இடம். அண்ட் இது பார்த்தீங்கன்னா இதில் வந்து அடித்தது எல்லாமே வந்து டார்கெட்ஸ் அட்டாக் பண்ணது எல்லாமே வந்து நம்ம வந்து கிளியராக வந்து டெரரிஸ்ட் தான் டார்கெட்ஸ் தான் அட்டாக் பண்ணியிருக்கோம். நம்ம ஏன்னா இதில் எல்லாமே அவங்க எப்படி நடத்தியிருந்தாங்கன்னா பப்ளிக் ஹெல்த் சென்டர்ன்ற பேரில் வந்து நடத்தியிருந்தாங்க. சொன்னேன் இல்லையா, இந்த பும்பேர் அந்த இதெல்லாம் வந்து வெளியில தெரியக்கூடாது, இது போன்ற பேர் வெளியில தெரியக்கூடாதுன்றதுனால இது வந்து பப்ளிக் ஹெல்த் சென்டர். இங்கே இது பார்த்தீங்கன்னா பாவல்பூர் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து முர்திகேலையும் பாவல்பூர்லையும் 2025 பாலகோட் ஸ்ட்ரைக் நடந்ததுல அங்கேருந்து தான் வந்திருக்காங்க. அதே மாதிரி இந்த இது இருக்கு இல்லையா, மெயினாக வந்து இதெல்லாம் ஃபுல்லாக வந்து அபாத் மாஸ்க், இந்த கோட்லியில் வந்து அபாத் மாஸ்க் அந்த இடத்துக்குள்ள அந்த இடத்துக்குள்ளலாம் மாஸ்க் மாதிரி அவங்க அதாவது என்னன்னா டெரரிஸ்ட் கேம்ப் தெரியக்கூடாது. தொழுகை இடம் அந்த மாதிரி இடத்துல இவங்கெல்லாம் வந்து நிறைய அந்த ஐடியாலஜிஸ், நம்ம வந்து ஜிஹாத் அந்த ஒரு ஐடியாலஜி கொண்டு போய் அவங்க வந்து அந்த பசங்களுக்கு, சின்ன சின்ன பசங்களுக்கு இது தோணும். ஆனால் இந்த ஸ்ட்ரைக்கில் எந்த ஒரு ஏர்கிராஃப்டோ எந்த ஒரு மேன் பவரோ இந்தியா எல்ஓசி காஸ் பண்ணல. பாகிஸ்தானோட மிலிட்ரி அசட் எதையுமே நம்ம அழிக்கல. வெரி கிளியர். நம்ம அழிச்சது எல்லாமே டெரரிஸ்ட் கேம்ப்ஸ் மட்டும்தான். இப்போ வந்து அவங்க கிளைம் பண்ணுறாங்க, நம்ம வந்து சிவிலியன்ஸை கொலை பண்ணிட்டேன் அப்படி இப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க. பட் அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கலை. பட் இது வந்து ஃபால்ஸ் நெகட்டிவ். சைனாவும் வந்து கொஞ்சம் ஃபால்ஸ் ப்ரோபகண்டா பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ என்னன்னா இந்தியாவில் வந்து ஒரு சில பல ஏர்போர்ட்ஸ்கள்லாம் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஜம்மு ஸ்ரீநகர் ஏர்போர்ட்டு, சண்டிகர், ஜெய்சல்மீர், ஜோத்பூர், அந்த மாதிரி முக்கியமான ஏர்போர்ட்டுகள், இந்த ராஜ்கோட்டு, பாவ்நகர், ஜாம்நகர் ஏர்போர்ட்லாம் க்ளோஸ் பண்ணிங்கன்னா பார்டரில் இருக்கிற ஏர்போர்ட்ஸ்லாம் அங்கேருந்து ஸ்ட்ரைக்குனா மேக்ஸிமம் வந்து ராஜஸ்தான், குஜராத், ஜம்மு காஷ்மீர், ஹரியானா அந்த பார்டர்ஸில் தான் வந்து நிறைய இது இருக்குது, பாகிஸ்தானோட பார்டர்ஸ். இந்த நிமிஷத்துக்கு வந்து நம்மக்கிட்டேருந்து பாகிஸ்தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எங்களோட சிவிலியன்ஸ் தான் அடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் கிளைம் பண்ணுறாங்க. பட் நம்ம வந்து கிளியராக எல்லாமே வந்து ப்ரீஃப் பண்ணிவிட்டு இந்த விஷயங்கள்லாம் ப்ரீஃப் பண்ணி இன்டர்நேஷ்னல் ப்ரீஃப் பண்ணிட்டு தான் நம்ம பண்ணியிருக்கோம். இதில் ஒரே ஒரு என்னென்னா மாக் ட்ரில் அப்படின்ற பேரில் நம்ம சொன்னோம். அவங்க நிஜமாவே மாக் ட்ரில்லில் நினச்சிருந்துருப்பாங்க. ஆனால் இந்த ப்ரெசிஷன் எல்லாமே நடந்தது காலங்காலத்தில் 1:44 நடந்திருக்கு. காலையில் 1:44 இந்த ஸ்ட்ரைக்ஸ் ஃபுல்லாக நடந்திருக்கு. காலையில் எல்லாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு அவங்க இது வந்து ஒரு மே 7 ஒரு வரலாறு இடம்பெற்ற ஒரு நாள். ஏன்னா வந்து இன்னைக்கு தான் ஸ்ட்ரைக் அடிச்சிருக்கோம். உள்ளே போய் இது வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கோம், உள்ளே அடிச்சுட்டு வந்திருப்பாங்க. ஆனால் இந்த வாட்டி மிசைலை விட்டு அடித்து மிசைல் இருந்தது, ட்ரோன் மியூனிஷன்ஸ், அதாவது அந்த இவங்களோட என்ன சொல்லுது
அவங்களோட பாகிஸ்தான் உள்ளே போய் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாகிஸ்தான் பிஓகேல அடிச்சிருக்கோம், பாலாகோட்லாம் பிஓகே உள்ளே இருக்கிறது. ஆனால் இந்த வாட்டி பாவல்பூர் இதெல்லாம் வந்து பாகிஸ்தானுக்கு பிஓகேக்கு வெளியில் இருக்கிற சைட்ஸ்லாம் நம்ம அடிச்சிருக்கோம். ஸோ இது ஒரு முக்கியமான இதுவாக கருதப்படும். இல்லை அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி இருக்கு? ஏன்னா பதில் தாக்குதல் பாகிஸ்தான்ல இருந்து இருக்கலாம். ஏன்னா அவங்க என்ன வேணாலும் முடிவு எடுப்பாங்கிற ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. ஏற்கனவே நாடும் திவாலாகி போச்சு. அதாவது நாங்கள் நிறுத்துறோம் அப்படிங்கிற ஒரு உடன்பாட்டுக்கு வந்த ஒரு நாட்டுடைய வளர்ச்சி நிமித்தமாக வருவாங்க, அவங்களுக்கு எல்லாமே கைமீறி போச்சு. அப்போ தீவிரவாதம் சுதந்திரமாக செயல்படுவாங்க தானே உள்ள, அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்குல்ல சார்? இல்லை, இப்போ நம்ம மேக்ஸிமம் தீவிரவாதிகள் நம்ம அழிச்சிட்டோம். ஆனால் தீவிரவாதிகள் அழிச்சதுனால உருவாகிட்டு தான் இருப்பாங்க. அது ஏன்னா நீங்கள் என்னைக்கு வந்து ரூட் காஸ்ட்லேருந்து அழிக்கணுமோ அன்றைக்கி தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி 100% நம்ம தீவிரவாதிகளை கொலை பண்ணிட்டோமா அப்படின்னு கேட்டால் இல்லை, நம்ம இன்னும் 100% அழிக்கல கண்டிப்பாக. ஆனால் இது வந்து ஒரு ஃபார்மர் ஆர்மி சீஃப் மனோஜ் நரவானே சொன்ன மாதிரி இது வந்து ஜஸ்ட்டு ட்ரெய்லர் தான், பிக்சர் அபி பாக்கி ஹே, இன்னும் ஸ்டார்டிங் இப்போ தான் உங்களுக்கு வந்து புரிய வந்திருக்கு என்ன இதுன்னு. பட் தேர் டேஸ்டிங் தேர் ஓன் மெடிசன். அவங்க தான் வளர்த்தது தீவிரவாதி. லாஸ்ட் டைம் இன்டர்வியூவில் கூட நான் சொல்லியிருந்தேன், பாகிஸ்தான் வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்க, நாங்கள் 30 வருஷமாக யூஎஸ்க்கும் யூகேக்கும் நாங்கள் தீவிரவாதி இது பண்ணியிருந்தோம், நாங்கள் வேறு வழி இல்லாமல் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களே ஒத்துக்கிறாங்க. இப்போ அவங்க வந்து தேர் டேஸ்டிங் அவங்களோட இந்த தீவிரவாதத்தோட எஃபெக்ட் தான் இன்னைக்கு நம்ம இந்த இதில் கொண்டு வந்து அவங்களோட அழிவுக்கு காரணமாக இருக்குது. இன்றைக்கி பாகிஸ்தானுக்கு வந்து ஃபண்ட்ஸுக்கு ஐஎம்எஃபோட ஃபண்ட்ஸ் இப்போ கொடுக்கணும், 1 பில்லியன் ஐஎம்எஃப் ஃபண்ட்ஸ் இந்த சாட்டர்டேக்குள்ளே அவங்களுக்கு பணம் வரணும். இப்போ இதனால வந்து அவங்களோட கராச்சி ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து எல்லாமே கிராஷ் ஆகிடும். அவங்களோட எக்கனாமியே டவுனாக இருக்குது. இருக்கிற இப்போ எக்கனாமி இப்போ டவுனில் தான் இருக்குது. இப்போ அவங்களுக்கு வாரில் போகணுன்னா டெய்லி ஒரு 4 to 5 மில்லியன் ருபீஸ் செலவாகும் ஆர்மிக்கு. ஏன்னா அவங்க ஏர்போர்ட்ஸ் க்ளோஸ் ஆனோம், மேலே ஃப்ளைட்ஸ் பறக்க முடியாது, அவங்களுக்கு வந்து இது யூஸ் பண்ண முடியாது, ஃபியூல் வந்து எல்லாம் ரேஷனலைஸ் பண்ணி சாப்பாடுலாம் ஆர்மிக்கு கொடுக்கணும், ஆர்மிக்கு ப்ரையாரிட்டிஸ் பண்ணணும். இந்த பக்கம் இன்னொரு பிரச்சனை என்னன்னா, பாகிஸ்தானோட பலோச் லிபரேஷன் ஆர்மி ஒரு பக்கம் அவங்க சண்டை போட்டிருக்காங்க, எங்களுக்கு விடுதலை வேணும், பாகிஸ்தான் கூட நாங்கள் இருக்க மாட்டோம். இந்த பக்கம் பஷ்டூன், ஸ்கைபர் பஷ்டூன் அவங்க இருக்காங்க, அங்கே கில்கிட் பல்திஸ்தான் அவங்களும் சண்டை போட்டிருக்காங்க. இந்த பக்கம் ஆப்கானிஸ்தான் டூரண்ட் லைன் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், இந்த டூரண்ட் லைன் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், எங்களுக்கு பார்டர் இருந்து இது கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க சண்டை. ஸோ பாகிஸ்தான் வந்து 4 முனை, இந்த பக்கம் இந்தியா எல்ஓசி சண்டை போடுவாங்களா, இல்லை பாலூச்சிஸ்தான் கூட சண்டை போடுவாங்களா, இல்லை ஆப்கானிஸ்தான் கூட சண்டை, கைஃபர் பங்க்டுவா இந்த கில்கிட் பல்திஸ்தான் கூட சண்டை போடுவாங்க. எல்லாரும் கூட தேர் இப்போதைக்கு அவங்க இருக்கிற சுச்சுவேஷன், அவங்க இருக்கிற ஒரு நிலைமையில் எக்கனாமிக் சஸ்டெனன்ஸ் கிடையாது அவங்களுக்கு. இப்போ கடன் வாங்கி தான் ஓடிட்டு இருக்காங்க. இன்னும் எவ்வளோ கடன் வாங்குவாங்க சொல்லுங்க? அவங்க கிட்ட they are not having that opportunity to grow. பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறாரு, இந்தியா நிறுத்தினால் நாங்கள் நிறுத்த தயார். கிட்டத்தட்ட ஒரு சரண்டரா ஒரு நிலைமைக்கு தான் அவர் பேசின பேச்சை பார்க்க முடியாது. அதை எப்படி பார்க்குறீங்க? இந்தியா வந்து வெறும் நாங்கள் என்ன, நீங்கள் வந்து அடிச்சிங்க, அவங்க சிந்தூர் அடிச்சிங்க, பாகிஸ்தானை நாங்கள் டெரரிஸ்ட் மட்டும் கொலை பண்ணிட்டோம், நாங்கள் இப்போ இனிமேல் எதுவும் பண்ண மாட்டோம், தீவிரவாதிகள் அனுப்பக்கூடாது, நீ அடிச்சா நாங்கள் அடிப்போம், தீவிரவாதிகள் வந்தால் அடிப்போம், தீவிரவாதிகள் இனிமேல். ஆனால் இங்கே அவர் சொல்கிற மாதிரி அவங்க நிறுத்தினா நாங்கள் நிறுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறது வந்து நம்ம ஒன்றும் ஆரம்பிக்கவே இல்லையே. நம்ம எங்கே ஆரம்பித்தோம்? நீங்கள் தீவிரவாதிகள் அனுப்பிச்சிங்க, அவங்களை கொலை பண்ணோம், அவ்வளோதான். தீவிரவாதிகளை நாங்கள் அடியோடு ஒழிக்கணுன்றது தான் எங்களோட இன்டென்ஷன். இதனால தான் அந்த தண்ணி ஸ்டாப் பண்ணது, இதனால தான் போஸ்டல் ஸ்டாப் பண்ணிட்டோம், ஏர் டிராஃபிக் ஸ்டாப் பண்ணிட்டோம், அந்த இராணுவ அதிகாரிகள் இங்கே இருந்தாங்க கொஞ்சம் பேர், அவங்கள அட்வைசர்ஸ்லாம் அவங்களாம் திருப்பி அனுப்பிச்சிட்டோம். எல்லாமே பண்ணதுக்கு காரணம் வந்து நம்ம எப்படியாவது அவங்க அப்போவாவது திருந்துவாங்களான்னு பார்த்தோம். திருந்துற மாதிரியே இல்லையே. பட் இந்த வாட்டி அவங்க வந்து மெசேஜ் சொன்னாங்க தெரியுமா, அந்த இவங்க லேடிஸ்லாம் கொலை பண்ணிட்டு எங்களையும் எங்கள் ஹஸ்பண்டை கொலை பண்ணிட்டீங்க, எங்களை எதுக்கு கொலை பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா, அவங்களோட நெத்தி இதை சிந்தூரத்தை அழிக்கிற மாதிரி தான். நெத்தி சிந்தூர், அந்த சிந்தூரை மாங்மே சிந்தூர்னு போகிறவங்க, அந்த சிந்தூரை அழிக்கிறது தானே அவங்களோடது. அது அழிச்சதுனால தானே இப்போ ஆப்ரேஷன் சிந்தூர்னு பேச்சு லேடிஸே வச்சு தானே பண்ணுறாங்க. நம்ம இந்த கர்வத்துக்குடைய என்னதுன்னா, நம்ம ஆர்மிலையும் ஏர்ஃபோர்ஸ்லையும் இருக்கிற லேடிஸ் தான் வந்து இதுக்கு ஸ்போக்ஸ் பர்சனாகவும் அந்த ஆர்மிக்கு வந்து அவங்க கர்னல் சோஃபியா குரேஷி தான் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்ட்ரைக்ஸ்லாம். ஸோ இது கோஆர்டினேட்டட் ஸ்ட்ரைக்ஸ், கரெக்டாக துல்லியமாக எங்கே யாரை அடிக்கணுமோ அவங்கள மட்டும்தான் அடிச்சிருக்கோமே, அவங்களோட டிஃபென்ஸ் அசெட்டோ சிவிலியன்ஸ் இதுவோ எதுவுமே நாங்கள் பண்ணல. இந்தியாவோட பயன்படுத்திய மிசைல் பற்றி உங்களுக்கு தெரியுமா சார்? ஏன்னா முழுக்க ட்ரோன் தான், அது ரஷ்யாவிடம் இருந்து வாங்கின மிசைல் தான் சொல்கிறாங்க. அது வந்து ட்ரோன் மியூனிஷன்ஸ் தான். அது என்ன சொல்கிறது, பர்டிகுலர் மிசைல்ஸ் பேர்லாம் அது ஸ்பெசிஃபை பண்ணலை. பட் அட்டாக்ஸ் வந்து ட்ரோன் அம்யூனிஷன்ஸ் பற்றி யூஸ் பண்ணி
அதை வச்சு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி சில இதெல்லாம் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணிக்க கூடாது, எப்படி இதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு. ஓகே, இல்லை எத்தனை பேர் உயிரிழந்திருப்பாங்க? ஏன்னா அந்த லஷ்கர் இ தொய்பா அந்த அமைப்பும் அப்புறம் ஜெய்ஷ் இ முகமது லஷ்கர் இ தொய்பா ஜெய்ஷ் இ முகமதோட ஃபேமிலி 14 பேர் இறந்துட்டாங்க. அது அவங்களே நியூஸே வந்துச்சு, பாகிஸ்தானே ஒத்துக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட 80-80லேருந்து 90 பேர் கிட்ட உயிரிழந்திருக்காங்க. அவங்க உள்ள இருந்தாங்களா சார்? அது எல்லாம் சார் 1:30 மணிக்கு எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்களா சார்? இருக்கு. அதனால தான் பாலகோட் ஸ்ட்ரைக் போது காலங்காலத்தில் நம்ம அடிக்கிறதுலாம் வந்து காலங்காலத்தால லேட் நைட்டு காலங்காலத்தில் இந்த டைம்ல தான் இருக்கு. எல்லாம் அவங்க எதிர்பார்க்காத நிலைமை. ஏன்னா இது வரைக்கும் எதிர்பார்த்துருக்கு, ஏன்னா அடிப்பாங்கன்னு எத்தனை நாளாக நம்ம எதிர்பார்த்தோம். சரி இனிமேல் எப்போ அடிக்க போகிறாங்க, மார்க் ட்ரில் தானே பண்ண போகிறாங்க, அவங்க எதுவும் மார்க் ட்ரில் பண்ண போகிறாங்கன்னு நீங்கள் நினச்சிருந்தாங்க. பட் இது மார்க் ட்ரில் வந்து நம்ம வேற லெவல் அவங்க புரிஞ்சிக்கல. அதனால தான் கரெக்டாக, ஏன்னா இத்தனை நாள் நம்ம பேசாமல் இருந்திருக்கோம், ஏன் மார்க் ட்ரில் பண்ணுற அன்றைக்கி தான் அடிக்கிறோம். திஸ் தான் பிளானிங். இதெல்லாம் வந்து பொலிட்டிக்கல் பிளானிங், ஆர்மி கோஆர்டினேட் பிளானிங், இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் வே ஆஃப் கம்யூனிகேஷன், டிசீவிங் வே ஆஃப் கம்யூனிகேஷன். அப்படிதான். இல்லை அது ஒரு சில இடங்கள்லாம் பார்க்கும்போது மசூதியாகவும் இருக்குது. அதானே சொன்னேன் சார். நீங்கள் இப்போ கைபர்னு ஒரு இடம், குல்பர்னு ஒரு இடம் சொன்னேன்ல, இப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட இடம் வந்து எப்படி வச்சுருந்துருக்காங்க அப்படின்னா, ஒரு பப்ளிக் ஹெல்த் சென்டரில் நடத்துகிற மாதிரி. அங்கே வந்து ஒரு இப்போ ஹாஸ்பிட்டல் மாதிரி நடத்துறாங்க. ஆனால் அந்த ஹாஸ்பிட்டல் கிடையாது, அது வந்து உள்ள தீவிரவாதிகள் கேம்ப். ஆனால் வெளியிலேருந்து பார்க்கறதுக்கு ஹாஸ்பிட்டல் தோட்டம். இது பாகிஸ்தானுக்கு தெரியுமே சார். தெரியாமல் இருக்கிறதுனால அவங்க பாகிஸ்தான் வந்து அவங்களும் ஓப்பனாக ஒத்துக்கிறாங்களே, 30 வருஷமா நாங்கள் டெரரிஸ்ட் வளர்க்கணும். அப்போ நீங்கள் எப்படி தெரியாமல் இருக்கும்? சரி சார், நீங்கள் இவ்வளோ பெரிய கண்ட்ரி வச்சிருக்கீங்க, உளவுத்துறையெல்லாம் வச்சிருக்கீங்க, எல்லாமே வச்சிருக்கீங்க, உங்களுக்கு தெரியாத லஷ்கர் இ தொய்பா சார், ஜெய்ஷ் இ முகமது, லஷ்கர் இ தொய்பாலாம் பேண்டு சார். யூஎஸ்ல பேண்டு தானே சார். அவங்கலாம் ஆர்கனைசேஷன் தடை செய்யப்பட்ட ஆர்கனைசேஷன் எப்படி நடத்துறாங்க? ஹிஸ்புல் முஜாஹிதீன்லாம் பேண்ட் ஆர்கனைசேஷன் எப்படி நடத்துறாங்க? அப்போனா உங்களுக்கு பாகிஸ்தான் தெரிஞ்சுதான் நடக்குது. ஏன் வேற எந்த கண்ட்ரிலையும் இல்லை ஹிஸ்புல் முஜாஹிதீன்? ஏன் பாகிஸ்தான்ல இருக்கு? ஏன் லஷ்கர் இ தொய்பா பாகிஸ்தான்ல இருக்கு, வேற கண்ட்ரியில இல்லை? ஏன் வந்து ஜெய்ஷ் இ முகமது வேற கண்ட்ரியில இல்லை? இப்போ சைனா வந்து இது வந்து கண்டனக்குரியதோ எதுவுமே சொல்லலை. அதாவது எப்படின்னா இந்தியா நடத்துனது நல்ல அடிதான் சொல்லாம என்ன சொல்லிருக்காங்க, இது வந்து வருத்தம் அளிக்கிறதுங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. ஆமா, அமெரிக்கா என்ன சொல்லியிருக்குன்னா, இது வந்து 1000 ஆண்டு காலமாக நடந்துக்கிட்ட ஒரு பிரச்சனை, ஒரு விரைவு வருகிறாங்க. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது வேற எதுவும் பாகிஸ்தானுக்கு பிற நாடுகள் ஆதரவு தெரிவிக்கும் போது இது வரக்கூடிய காலங்களில் தான். ஏன்னா ஈரான் வந்து ஒரு தகவலை சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்க சொல்லுங்க. இல்ல அவங்க சொன்னது என்னன்னா, இது வந்து உண்மையில கண்டிக்கத்தக்கது அப்படிங்கிற மாதிரி தான் பேசியிருக்காங்க. அவங்க வந்து ஜஸ்ட் இது வந்து உயிர்கள் போயிருக்கு அதனால அப்படி பாக்குறாங்களே வெஜி. பட் அமெரிக்காவே கிளியரா சொல்லியிருக்காங்களே சார். அமெரிக்கா என்ன சொல்றாங்க, இது வந்து பல வருஷம் பல டெக்கேட்ஸா ட்ரம்ப் சொல்றாரு. நான் ஓவல்ல ஆனது வந்துட்டு இருக்கும்போது எனக்கு இந்த விஷயம் வந்தது, பல ஆண்டுகளாக இது பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. அது அவங்கள அது இன்டைரக்டா அவங்களுக்குள்ள சார்ட் அவுட் பண்ணிங்க, இதெல்லாம் தேவையில்லை, நம்ம இன்டர்ஃபியர் பண்ணலாம், அவங்க பார்த்துப்பாங்க, அவங்க 2 பேருக்கு ஒரு பிரச்சனை, அவங்க 2 பேரும் தீர்த்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்க டிஸ்டன்ஸ் பண்றாங்க. ஏன்னா நம்ம யாராவது ஒரு கண்ட்ரிக்கு ஸ்பெசிஃபிக்கா ஆதரவு கொடுக்க முடியாது. ஏன்னா பாகிஸ்தான் பண்றது தப்பு, தீவிரவாதம். நீ வந்து இப்போ இத்தனை நாள் வந்து ஆர்டிகல் 370 எடுத்து எல்லாமே நல்லா ஓடிட்டு இருக்கு, கண்ட்ரி நல்லா ஓடிட்டு இருக்கு, ஜம்மு காஷ்மீர் நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்கு, கண்ட்ரி நிறைய டூரிஸ்ட்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாம் வளர்ப்பு உனக்கு பிடிக்கலன்றதுனால தான் நீ தீவிரவாதத்தை இது பண்ற. சரி, நீ அவ்வளோ பாகிஸ்தான் நான் கேள்வி கேட்கிறேன், பாகிஸ்தான் வந்து அவ்வளோ நல்லா இருந்தா பிஓகே உனக்கிட்ட ஒரு பாகிஸ்தான் ஆக்குபைட்ஸ் காஷ்மீர் இருக்குல்ல, ஸ்கர்து, கில்கிட் பல்திஸ்தான், முஷிராபாத், அந்த ஏரியாலாம் இருக்குல்ல, அங்கே நீ டெவலப் பண்ண உன்னோட பாகிஸ்தானை, உன்னோட காஷ்மீரை நீ டெவலப் பண்ணு, உன்னோட கண்ட்ரி நீ எக்கனாமிக்கலி டெவலப் பண்ணு, ஏன் பண்ண மாட்டேங்கிற? ஏன் வந்து இந்த பாகிஸ்தான் முதல்ல உன்னோட கண்ட்ரியில் இருக்கிற எக்கனாமியை டெவலப் பண்ண, அதுக்கப்புறம் நீ இந்த ஜம்மு காஷ்மீர் பற்றி பேச, உன் கண்ட்ரியை நீ பார்த்துக்கிறதுக்கு உனக்கு துப்பு இல்லை, நீ அடுத்த எங்க ஜம்மு காஷ்மீர்ல வந்து கேட்டுட்டு இருக்க. அதான் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, அப்போ பாகிஸ்தானுக்கு தெரியுது, ஆனால் சைனாவோ இல்லை பிற நாடு துருக்கியோ ஒரு தூண்டி விடுற மாதிரி ஒரு. சைனா வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க சார் பாகிஸ்தானில். சைனா அது ஒன் பெல்ட் ஓபிஓஆர், ஒன் ரோட் ஒன் பெல்ட் காரிடர் பண்ணிட்டு இருக்காங்க. சைனாவோட இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா சைனாவோட அசெட்ஸ், டேம்லேருந்து இந்த குவாடர் போர்ட்லேருந்து எல்லாமே வந்து சைனா மேக்ஸிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டு சைனா இருக்குது. சைனா இப்போ ஏன் அவ்வளோ பாகிஸ்தானுக்கு, ஏன்னா தன்னோட பணம் அங்கே நிறைய போட்டிருக்கானே, ரோடுக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு, பிரிட்ஜுக்கு, மெட்ரோக்கு, போர்ட்ஸுக்கு, எல்லாத்துக்கும் அவன் பணத்தை போட்டிருக்கான். அவன் பணம் அங்கே மாட்டிச்சு, அது அழிஞ்சதுன்னா அவனுக்கு தான் லாஸு. பணம் எங்கேருந்து வரும்? இப்போ பாகிஸ்தான்ட்டு நான் கிட்ட 100 ரூபா கடன் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன்,
100 கடன் வாங்க எதுக்கு? ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு இது போட போகிறேன், ஒரு ஆஃபீஸ் போட போகிறேன், எனக்கு 100 கடன் கொடுங்க. சரி நான் 100 கடன், சரி எனக்கு ரிட்டர்ன் இந்த 100 200 வந்தால் தான் நீ எனக்கு 100 கொடுக்க முடியும், நீ மேற்கொள்ள வருமானம்லாம் நீ ஈட்ட முடியும். நான் 100 நான் கொடுத்துட்டு அந்த 100 எல்லாம் மண்ணோட மண்ணாயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும்? சைனாவோட பணம் அப்படி தானே. இப்போ சைனா எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு நிறைய இதில், பாகிஸ்தானில். எந்த ஒரு நீ சாதாரண ஒரு ட்ரெயின் இன்ஜின் எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு கன்னு எடுத்துக்கோங்க, இல்லை ஏர்கிராஃப்ட் JF-17 ஏர்கிராஃப்ட், மேக்ஸிமம் அவங்களுக்கு எல்லாமே பாகிஸ்தான் வாங்குறது எல்லாமே இவங்ககிட்ட தான் வாங்குறாங்க, சைனா கிட்டேருந்து தான் வாங்குறாங்க. ஏன்னா அவன் தான் கடன் கொடுக்குறான், இவனுக்கு கடனாளி ஆக்கிட்டு இருக்கான், இவனும் கடன் வாங்கிட்டு இருக்கான். இன்னும் வாங்கிட்டு ரோடு 1 Belt 1 Road கால்ட்ராக்ட்லாம் பணம் 70-80% பணம் கொடுத்தாச்சு. எங்கே அவங்க 40% பணத்தை சாப்பிட்டானுங்க அவனுங்க பாகிஸ்தான்காரங்க. பெல்ட் கட்டவே இல்லையே, ரோடே பண்ணலையே, இன்னும் தான் அதை கோவப்படுறாங்க, அதுக்கே கோவப்படுறானுங்க சைனா. அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி சார் இருக்கும் நீங்க எதிர்பார்க்குறீங்க? இந்தியா பதிலடி கொடுத்துருக்காங்க, இது இந்த சூழலை பார்க்கும்போது இப்போ டு பி ஆனஸ்ட், இந்தியா பெஹல்காம் அட்டாக்கு நம்ம திருப்பி பதிலடி கொடுத்தாச்சு. இதோட அவங்க பேசாமல் இருந்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் திருப்பி வந்து அடிக்கணும், இல்லை நான் நான் திருப்பி ரிட்டாலியேட். இப்போ இன்ஃபேக்ட் நியூஸில் இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு 4-5 hours முன்னாடி கேள்விப்பட்டேன், JF-17 பாகிஸ்தான் ஏர்கிராஃப்ட் ஒன்று வந்து நம்ம ஷூட் பண்ணிட்டோன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். அது இன்னும் தகவல்கள் தெரியல. ஆனால் அந்த ஏர்கிராஃப்ட் உள்ளே வந்திருக்கு, அடிச்சிருக்கோம். ஆஸ் பர் த நியூஸ் வந்து JF-17 ஏர்கிராஃப்ட் வந்து நம்ம ஒன்று ஸ்ட்ரைக் அடிச்சிருக்கோம், ஏர்ஃபோர்ஸ் ஏர்கிராஃப்ட் ஒன்று அடிச்சிருக்கு. ஸோ மோஸ்ட்லி பேசாமல் சைலண்ட்டாக ஓகே இதெல்லாம் வந்து டெரரிஸ்ட் கேம்ப் தான் அழிச்சிருக்கானுங்க, இன்னும் பிரச்சனை இல்லை, நாங்கள் வளர்ப்பு அதை எக்கனாமிக்கலி நாங்கள் வளர்ந்துக்கிறோம், இனிமேல் நாங்கள் வந்து தலையிட மாட்டோம்னு சைலண்ட்டாக இருந்தால் ஓகே. இல்லைன்னா திருப்பி நான் வந்து அதை அடிக்கிறேன் இது அடிக்கிறேன்னு எதாவது வந்தானா இது ஃபுல் ப்ளோன் வாரில் தான் வரும். ஏன்னா இது வரைக்கும் நம்ம வந்து நீ பிரச்சனை க்ரியேட் பண்ண, நான் பிரச்சனை சால்வ் பண்ணேன், நீ திருப்பி இதை ரிட்டாலியேட் பண்ணால் இது வந்து பெரும் அழிவுக்கு தான், பாகிஸ்தான் அழிவுக்கு காரணம். நிச்சயமா சார், தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயன்படுத்தி நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.